இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரி பக்கம் ராமாபுரத்தில் தான் கரண்ட் ஆஃப் ஆகிருக்கு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:40 ஆச்சு. டைம் காமிங்க. 1:40 ஆச்சு. ஓகேவா? இது 1:40 ஆச்சு. கரண்ட்டு போனது பார்த்தீங்கன்னா ஒரு 10:40 இருக்கும். 11 மணிக்கு ரிட்டர்ன் வந்துச்சு. வந்து கரெக்டாக வந்து ஒரு 11:05 வந்து 11:07 ஆஃப் ஆகிடுச்சு. அவ்வளோதான். ஆஃப் ஆன கரண்ட்டு இப்போ 1:40 வரைக்கும் ஆகுது. நோ ரெஸ்பான்ஸ். யாருக்கும் எந்த ரெஸ்பான்ஸ் எதுவுமே கிடைக்கல. நானும் பல விதமாக எந்தெந்த சிஎம் ஹெல்ப்லைன் நம்பரு அது இதுன்னு நிறைய ஹெல்ப்லைன் நம்பர்லாம் கால் பண்ணி வெத்து போயிட்டேன். கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 13-14 நம்பர்கிட்ட நான் பண்ணிட்டேன். சேலம் மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம். இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரி பக்கம் ராமாபுரத்தில் தான் கரண்ட் ஆஃப் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 4 மணி நேரம் கரண்ட்டே இல்லை. இங்கே குழந்தைங்களாம் அழுதுட்டு இருக்காங்க. நான் அது போய் சொல்கிறேன்னு நினச்சினிப்பீங்க. இங்கே வெளியே ஜனங்க இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு கேட்டால் அவங்களுக்கு தெரியும். இது வந்து வீடியோ கோசம் நான் பண்ணல. லைன்மேனுக்கு கால் பண்ணுறோம். அவங்க என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் பாருங்கள். நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். இப்போ இன்னொருத்தர் பண்ண சொல்கிறேன். அவங்க என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்ப்போம். லைன்மேனுக்கு கால் போகுது. இது நம்பது காமிக்காது. நீ பேசு. இப்போ வந்து பண்ண முடியுமான்னு மட்டும் கேளு. ஹலோ அண்ணா, ராமாபுரத்துலேருந்து பேசுகிறோம். ஃபீஸ் நிற்கலையாண்ணா? 4 மணி நேரமாக போட்டுட்ருக்கீங்களாண்ணா? குழந்தைங்களாம் அழுதுட்டுருக்காங்க, தூங்கவே இல்லைண்ணா. ஆமாண்ணா, கொஞ்ச நேரம் தான் இருந்தது அண்ணா, அதுக்கப்புறம் வரவே இல்லை. இப்போ பண்ண முடியாதாண்ணா? எத்தனை மணிக்குண்ணா? இப்போ பண்ண முடியாதாண்ணா? சரிங்க அண்ணா. விட்டுட்டு வந்தீங்க இல்லை? குழந்தை வச்சுட்டு இருக்குண்ணா, 3 மாதம் குழந்தைண்ணா, அழுதுகிட்டே இருக்காங்கண்ணா. எல்லா தெருவில் ஒரு 4-5 குழந்தைங்க இருக்காங்கண்ணா. குழந்தைலாம் சின்ன குழந்தைங்க வச்சுட்டு இருக்கோண்ணா. இப்போ நாங்கள் எப்படின்னா வச்சு சமாளிக்க முடியும் சொல்லுங்கள்? வெளியே ஊற்றிக்கிட்டு போக முடியாது குழந்தைங்கள. வேறு யாரும் ஆப்ஷன் இல்லையாண்ணா? வேறு யார்கிட்ட சொல்ல முடியாதாண்ணா? சரி, ஓகே. சரிங்கண்ணா. லைன்மேனுக்கு கால் பண்ணோம். லைவாகவே பார்த்துருப்பீங்க. ஸோ சத்தியமாக எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம வந்து என்ன சொல்கிறது தெரில. இப்போ நான் எதுவும் சொன்னாலும் நம்ம